கங்கனா ரனாவத் அவங்கள வந்து ஒரு கமாண்டோ செக்கிங் பண்ணும்போது அடிச்சது அது அப்பா நியாயம். பேசுனாங்கன்னு சொல்லாதீங்க, எதிர்த்து பேசுனாங்கன்னு சொல்லுங்க. எதிர்த்து பேசுனதுன்ற ஒரு எப்படி நீங்க வந்து ஒரு விவசாயிகளை நீங்க அந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற அந்த கோவத்துல அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க இல்லை சார்? இது சும்மா வந்தவங்களை அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா இந்த அம்மா போலீஸ்காரியாக போயிட்டு அந்த அம்மா எம்பியாக போயிட்டாங்க. பொறுப்பில் இருக்கிற 2 பேர் இந்த மாதிரி இருந்தால் பொறுப்பு கட்ட தன்மான இருந்தால் யார் வேண்டாம் சார்? இப்போ நான் சமந்தா அவங்கள பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு டாக்டராக நீங்கள் வந்து இது எனக்கு தெரியல, ஏதோ ஒரு டிசீஸ்ன்னு சொன்னாங்க. என்ன டிசீஸ்? என்ன டிசீஸ் அது உண்மையாக இருந்ததுன்னா உயிர் பழிக்கிறது 40 வயசுக்குள்ளார நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா ஜாக்கிரதை. இந்த 6 பேக் 8 பேக்லாம் அதுதான் அந்த 6 பேக் 8 பேக்கெல்லாம் அந்த போஸ்ட் கொடுத்து முடிச்ச உடனே செத்து இருக்கு. அவ்வளோதான் சார். அவ்வளோ டேஞ்சரஸ் அந்த மயோசைட்டிஸ். நிச்சயமா எல்லாமே சதை தான்மா, அத்தனையுமே சதை தான். எலும்பு தவிர மிச்சம் எல்லாமே சதை தான். கன்னட நடிகர் இந்த ராஜ்குமாருடைய மகன் புனித் ராஜ்குமார் அதில் தான் இறந்து. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு என்னத்துக்குடா இந்த வேலை? டாக்டருக்கு படிக்கிறோம், டாக்டருக்கு வைத்தியம் பண்ணுற வேலையை விட்டுட்டு உனக்கு என்னத்துக்கு அடியாளாக பார்ப்பீங்க, எதுக்கிட்ட உனக்கு? இப்போ அது உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஏதோ ஒரு இதுக்கு போனாங்க, ஆளு காலி. அதே தான் அந்த கீர்த்தி சுரேஷுங்கிற பொண்ணு, அந்த உடனே போச்சு. நயன்தாரா அதனால தான் வந்து குழந்தை அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெற்றுக்கலான்ட்டாங்க. அது ஏதோ ஒரு பங்கு. வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், இப்போ இது பேசும்போது கங்கனா ரனாவத் அவங்கள வந்து ஒரு கமாண்டோ அவங்க இதில் வந்து ஏர்போர்ட்டில் அவங்க செக்கிங் பண்ணும்போது அடித்தது என்ன இருந்தாலும் அவங்க அந்த பெண் இன்ஸ்பெக்டர் அவங்களோட அம்மா வந்து அதில் கலந்துக்கிட்டதாகவும் இவங்க தப்பாக பேசுனது எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அரைஞ்சதுன்றது வந்து ரொம்ப அது நியாயம். பேசுனாங்கன்னு சொல்லாதீங்க, எதிர்த்து பேசுனாங்கன்னு சொல்லுங்க. எதிர்த்து பேசுனதுன்ற ஒரு எப்படி நீங்கள் வந்து ஒரு விவசாயிகளை நீங்கள் அந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற அந்த கோவத்தில் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க இல்லை சார்? இது சும்மா வந்தவங்களை அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. காவல்துறை அதிகாரிங்கிறத விட்டுருங்க, நடிகைங்கிறத விட்டுருங்க. நீ கருத்தை உன்னுடைய கருத்தை நான் ஏற்றுக்கலைங்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா 2 பேரையும் கைது பண்ணி உள்ள போகும். ஏர்போர்ட்டுக்குள்ளார வன்முறையில் ஈடுபட்டு தான் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணணும். அதான் அவங்கள எம்பியாக பார்க்காதீங்க, உங்களை காவல்துறை அதிகாரியை பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் நான் அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுங்க, போல சும்மா இருந்திருக்குமா? 2 பேர்த்தையும் கழுத்து பிடிச்சி கொண்டு போயிருக்காது. அதான் பண்ணிடுது. ஆனால் என்ன இருந்தாலும் இப்போது எப்படி சமூக வலைதளத்தில் வந்து இப்போது இவங்களுக்காக நடிகைக்காக இன்ஸ்டா வந்து அவங்க சொன்ன கருத்துக்கு எகேன்ஸ்டாக பேசலாம். நடிகை அடிக்கிறதுக்காக அந்த அதிகாரியை சப்போர்ட் பண்ணுறதை நான் ஏற்றுக்க முடியாது. நான் அரசாங்க அதிகாரியாக இருந்தேன். எதை தான் மறுபடியும் சொல்கிறேன். நானும் அவர் உட்காந்துருக்காரு. நாங்கள் 2 பேரும் பலான்னு ஒருத்தர் அடித்து பெறன்னு வச்சுங்க. போலீஸ் என்ன பண்ணும்? பொது இடத்துல இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், சினிமா தியேட்டராக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாங்கன்னா 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, போலீஸ் சும்மா இருக்குமா? 2 பேர்த்தையும் இங்கே தான் கைது பண்ணணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா இந்த அம்மா போலீஸ்காரியாக போயிட்டு அந்த அம்மா எம்பியாக போயிட்டாங்க. பொறுப்பில் இருக்கிற 2 பேர் இந்த மாதிரி இருந்தால் பொறுப்பு கட்டத்தனமாக நடந்தால் யார் என்ன பண்ணுறது? பொறுப்பு கட்டத்தனம். அந்த பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வருது, அந்த நடிகர் ஏர்போர்ட்டுக்கு வராங்க, பிளேனில் போகிறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தி அடிக்கிறதுக்கு நீ யார்? ஏர்போர்ட்டில் கலாட்டா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க க்யூவில் வாங்கம்மா, இதில் வாங்கம்மா, முடியாது அப்படி ஏதோ வார்த்தை தடித்து பேசுனாங்க, அதனால் அடித்தாங்கன்னா அது ரைட்டு. அப்போ போலீஸ் ஆக்ஷன் எடுத்துச்சுன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஒன்றுமே இல்லை. வர்ற ஒருத்தர் வந்து நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம், அடித்தா என்ன அர்த்தம்? இப்படி ஒவ்வொருத்தரும் அடித்தாக்கா அப்புறம் ஏர்போர்ட்டில் யார் போகிறது? கண்டிப்பாக சார். அது சட்டம் ஒழுங்கு இல்லை. சட்டம் ஒழுங்கு கையில் வச்சுருக்க வேண்டிய போலீஸ் அதிகாரி பின்னாடி அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த பொண்ணு அந்த கங்கனா ரனாவத் பேசுனது தவறு, அது வேறு. ஏம்மா இப்படி பேசுனீங்கன்னு கேட்டு அனுப்பிச்சிட்டு பேசும்போது என்னம்மா நீங்கள்லாம் உங்களையெல்லாம் மதிச்சா நினைக்கிறேன், நீங்கள் இப்படி பேசலாமான்னு ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க.
ஏர்போர்ட்டுக்கு வர்றவங்களை பிடிச்சி கண்ணத்தில் அரைஞ்சா என்ன அர்த்தம்? உன் இஷ்டமா அது? உன் ஓடாது, உனக்கு சொந்தமான ஏர்போர்ட்டா? இல்லை, ஏர்போர்ட்டுக்குள்ளார வரும்போது அவங்க வந்து கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டாங்க, கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்காம ரூல்ஸை வயலேட் பண்ணி போனாங்கன்னாக்கா நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் தடுத்து நிறுத்தி கைது தான் பண்ணியிருக்க முடியும். அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அது உண்மையாகவே அதை ஏற்றுக்க முடியாது. காவல்துறை அதிகாரி பேசுனது அதை ஏற்றுக்க முடியாது. கங்கனா ரணாவத்துடைய கொள்கை தப்பு. அது இதை வச்சுக்கிட்டு கங்கனா ரணாவத் பேசுனது ரைட்டுன்னு நான் சொல்ல வரேன். கங்கனா ரணாவத் அங்கே அடித்தது தப்பு. அவங்க நான் எம்பியாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு பெண்ணாக நீங்கள் பாருங்கள், ஒரு பேசஞ்சரை நீங்கள் எப்படி அடிக்கலாம்? அவ்வளோதான் என் கேள்வி. அது கங்கனா ரணாவத்தை யாரோ எனக்கு தெரியாது. ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு பேசஞ்சர் அவங்க எங்கேயோ பேசுனதை வச்சு நீ ஒரு போலீஸ் அதிகம் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு ஒவ்வொரு போலீஸும் இப்படி அடித்தானா உங்கள் கதி என்ன வருது? விதிமீறல் தானே சார் இது? எப்படி சுத்தமான விதிமீறல். இப்போ நீ பாஜக ஆட்சி நடக்குது, ராகுல் காந்தி போகும்போது எப்படி மோடியை எடுத்து நீ எப்படி பேசலாம் ஒரு போலீஸ் அதிகாரி அடித்தா சும்மா இருப்பீங்களா? அது கண்டிப்பாக அத்துமீறல் ஆக்சிடென்ட். அது ஆக்ஷன் எடுத்து அவங்கள இது பண்ணியிருக்காங்க சார். அதெல்லாம் இல்லை, சிவியர் ஆக்ஷன். அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுல அதுக்கு நான் விட மாட்டேன். எக்ஸாக்ட்லி சார். சார், இப்போ நான் சமந்தா அவங்கள பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு டாக்டராக நீங்கள் வந்து இது எனக்கு அது தெரியல, ஏதோ ஒரு டிசீஸ்ன்னு சொன்னாங்க. என்ன டிசீஸ்னாக்க ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த பாடியில் மசில் வீக்னஸ், அது டூ மச் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அது வரும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பாடி கோஆப்ரேட் பண்ணதுனால நம்ம ஷீஸ் அவுட் ஆஃப் த ஃபீல்டு தானே சார், பெருசாக எதுவுமே அதனால தான் வெளிப்பட்டாங்க. அது எவ்வளோ உங்களை மனசை வந்து பாதிக்கும் இல்லை சார்? ஒரு ஆக்ட்ரஸுக்கு அது வந்து அவங்க சொன்ன டிசீஸ் அது உண்மையாக இருந்ததுன்னா உயிர் பொழைக்கிறதே கஷ்டம். பட் ஷீ சர்வைவிங் பட் அந்த சதையெல்லாம் போயிடுதுமா சார். அப்போ எக்ஸசைஸ்லாம் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா சார்? 40 வயசுக்குள்ளார நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா ஜாக்கிரதையா என்ன பண்ண, வாக்கிங் மட்டும் தான் பண்ணுமா சார்? மசில்ஸ் வந்து எப்போவுமே லூஸாக இருக்கணுமா, அது இரும்பு மாதிரி இறுகி இருக்கக்கூடாது. இவனுங்க இந்த ஜிம்முக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கேள்விப்படாத எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டீராய்டு மாத்திரைகள் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா அவ்வளோதான். அப்படியே மசில்ஸ் எல்லாம் அப்படி இரும்பு மாதிரி நிற்கும். அப்படியே ஒவ்வொரு மசிலும் தனித்தனியாக தெரியும். அப்படி சும்மா அப்படி போஸ்ட் கொடுக்கலாம். இந்த 6 பேக் 8 பேக்லாம் அதுதான் அந்த 6 பேக் 8 பேக் எல்லாம் அந்த போஸ்ட் கொடுத்து முடிச்ச உடனே செத்து பிடிக்கும். அவ்வளோதான் சார். இப்போ இந்த 6 பேக்ஸ் 8 பேக்ஸ்லாம் இப்போ இந்த நடிகர்கள்லாம் இப்போ பண்ணுறாங்கல்ல சார், இப்போ சூர்யா ஆகட்டும் சரி, தனுஷ் அவங்க ஆகட்டும் சார், இப்போ இவங்கெல்லாம் வந்து 6 பேக்லாம் இவங்க இப்போ 6 பேக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல சார். அப்போது இப்போ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இந்த பாடி ஃபிட்னஸ்க்காக பண்ணுறது தானே சார் அதெல்லாம்? மிஸ்டர் யூனிவர்ஸ்னு இது பண்ணுவாங்க. அதாவது மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஆண்களுக்கு வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ்னு ஒரு டைட்டில் இருக்குது. அதில் வந்து மசில்ஸ் தான். அந்த மிஸ்டர் யூனிவர்ஸாக வின் பண்ண எவனும் 40 35 38 வயசு மேலே உயிரோடு இருந்ததே கிடையாது. எல்லாம் செத்து போட்டான். எத்தனை ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் வந்து 60 வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கண்ணா பின்னான்னு கண்ட எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸ் எல்லாம் தேவைக்கு மீறிய ஒரு ஸ்ட்ரெச்சை இதை ஆளாக்கி அதனுடைய விளைவு மசில்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சி இதாகி ஹார்ட் மசிலில் டைட் ஆகி துடிக்க வேண்டிய வகத்தில் துடிக்காமல் நின்று போகுது. இந்த மயோசைட்டிஸ்னா ஆக்சுவலி என்ன தான் சார்? மயோசைட்டிஸ்னாக்கா மசில் வீக்னஸ்ன்னு அர்த்தம். மயோனாக்கா மசில், ஐட்டிஸ்னா மசிலில் வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஆமாம், இதயமும் ஒரு மசில் தானே, நுரையீரலும் ஒரு மசில் தானே. அதெல்லாம் அந்த மயோசைட்டிஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா நுரையீரல் சரியாக சுருங்கி விருங்காது. அதே மாதிரி இதயம் சுருங்கி விருங்காது. ரத்த குழாய்களும் சுருங்கி சரியாக விருங்காது. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போக வேண்டிய ரத்தம் போகலை, பம்ப் பண்ண வேண்டிய ரத்தம் போகலை, இழுக்க வேண்டிய ஆக்சிஜன் இழுக்கலை. அப்படின்னும் போது என்ன எப்படி ஆயுசு இருக்கும் சார்? அவ்வளோ டேஞ்சரஸ் சார் அந்த மயோசைட்டிஸ்? நிச்சயமாக எல்லாமே சதை தான்மா, அத்தனையுமே சதை தான். எலும்பை தவிர மிச்சம் எல்லாமே சதை தான். அந்த சதைகளில் வந்து இறுகி போச்சுன்னாக்க அது வெடிச்சு செய்ய வேண்டிய வேலையை செய்யாது. அப்போ 40 வயசுக்கு மேலே என்ன பண்ணலாம்? 35 38 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து நடக்கிறது போகிறது வர்றது இதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே ஹெவி எக்ஸசைஸ் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. சும்மா உட்காந்து பஸ்கி தண்டால் இது மாதிரி ஒரு மைல்டாக 2-3 எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் அட்டகாசம் பண்ணிட்டு போனீங்கன்னா கன்னட நடிகர் இந்த ராஜ்குமாருடைய மகன் புனித் ராஜ்குமார் அதில் தான் இறந்தார். அதில் தான் இறந்தார்.
தேவையில்லாத எக்ஸசைஸ், டூ மச் ஆஃப் எக்ஸசைஸ், மச் ஆஃப் எக்ஸசைஸ். கார்டியோக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஹார்ட் போயிடுச்சு. சரி, இப்போ அவங்கள பார்த்து இப்போ நிறைய பேர் இந்த 30லேருந்து 35 வயசு இல்லை 30லேருந்து 40 வயசு கூட வச்சுக்கலாம் சார். இப்போ நடிகர்களை பார்த்து வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஜிம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சிசிடிவி காட்சிகள் நாங்களே நிறைய நியூஸ் எடுத்திருக்கோம் சார். இந்த ஜிம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கொலாப்ஸ் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து அது மாதிரிலாம் ஆயிடுது இல்லை சார். அப்போ இதெல்லாம் ஜிம்மில் அதை தான் நம்ம சொல்கிறோம். யோகாவாகட்டும் ஜிம் ஆகட்டும், நீங்கள் 40 வயசுக்கு மேலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். யோகா கூடவா சார்? ஆமாம், யோகாவிலே நாங்கள் வந்து யோகா அந்த காலத்தில் என்னன்னாக்கா முதல்ல ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு வந்து தான் சில ஆசனங்களே போடணும். எல்லா ஆசனத்தையும் நீங்கள் போடக்கூடாது. சில பத்மாசனம்ன்றது அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், காலம் அடிச்சு போட்டு உட்காந்துருக்கு, அதெல்லாம் சாதாரண விஷயம். சில ஆசனங்கள்லாம் செய்கிறதா இருந்தாக்க மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு தான் செய்யணும். அப்போ அதெல்லாம் ரூல் இருக்குது. இப்போல்லாம் வந்து கண்ட மாதிரி எல்லாம் பார்த்து போட்டு விளம்பரப்படுத்தியே தூக்கி விட்டு எங்கே பார்த்தாலும் ஜிம்முன்னு வச்சுருக்காங்க. இன்றைக்கி அது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மாட்டிக்கிட்டு முடித்தவங்க நான் அது மாதிரிலாம் இருந்தவன். ஏன்னா அது மாதிரி தான் ஒரு ஜிம் மாஸ்டர் என்னை வந்து ஒன்றும் இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் தான் 2-3 இடத்துல போய் சில அனுபவங்கள் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு என்னத்துக்குடா இந்த வேலைன்னு. டாக்டருக்கு படிக்கிறோம், டாக்டருக்கு வைத்தியம் பண்ணுற வேலையை விட்டுட்டு உனக்கு என்னத்துக்கு அடியாளா அப்பா புரியா, எதுக்குடா உனக்கு இது? அப்புறம் தான் விட்டேன் சார். இப்போ அந்த காலத்தில் நடிகைகள்லாம் இருந்தாங்கல்ல சார், அவங்க எல்லாருமே வந்து இந்த 0 சைஸ் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டே இல்லை. ஆனால் இப்போது பாலிவுட்டை பார்த்து இந்த 0 சைஸு அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த தமிழ் நடிகைகள்லாம் ஆசைப்பட்டு எல்லாருமே ஸ்லிம்முன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ரொம்ப மக்களும் அதை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணி குண்டாக இருந்தாலே நான் குண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்ததுனால ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் தானே சார் சொசைட்டி? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கண்ணா. நடிகையாக வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே 2-3 படத்தில் பாப்புலர் ஆன உடனே அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு இது என்னன்னாக்கா, பியூட்டி பார்லர் போய் தன்னை அழகுபடுத்திக்கணும்னு போவாங்க. அங்கே இருக்கவளுங்க என்ன பண்ணுவாளுங்கன்னு தெரியாது. ஒரு கவர்ச்சி தான் நடிகைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த கவர்ச்சியை பார்க்கறதுக்காக அத்தனை பேரும் போனாலும் அத்தனையும் குறைச்சிக்கிட்டு வந்து நிற்பா. அதோட வக்காலி. இப்போ அதை உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பிரியா பவானி சங்கர் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஏதோ ஒரு இதுக்கு போனாங்க, ஆளு காலி. அவங்களும் ஜிம் வீடியோஸ் ஆமாம் எடுத்து அதுக்கு எதுக்காக அந்த மழை பார்க்கறதுக்கு போனோமோ அதையே காணும். அப்புறம் எவன் பார்ப்பான் அவங்கள? அதே தான் அந்த கீர்த்தி சுரேஷுங்கிற பொருள் அந்த உடனே போச்சு. வராமலே போனது பிரியா பவானி. எவ்வளோ பெருசா வந்து எவ்வளோ பெருசா எதிர்பார்த்தோம் சார். இங்க சப்பி பப்பியா இருந்த நம்ம டேஸ்ட் அப்படிதான்மா. ஜோதிகா மேம் அவங்கள எல்லாம் பார்த்து நம்ம ஜோதிகா வந்து ஸ்லிம்மானா கூட ஜாக்கிரதையா ஸ்லிம்மானா. ஸ்ரீபிரியா அந்த மாதிரி காலியான நடிகை. அந்த காலத்துல கூட அந்த காலத்துலேயே அப்படிதான் பாப்பா. கொஞ்சம் இழைச்சா பரவாயில்ல, ஏன்னா அளவுக்கு மீறி பெருசாக போனாங்க. கொஞ்சம் இழைனாக்கா இழைச்சி துரும்பாய் அப்படியே முகமெல்லாம் தொங்கி போய் வந்தாங்க. அதோட கதை முடிஞ்சுது. தி எண்ட். அதே மாதிரி தான் பத்மினி. எங்கள் காலத்தில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு குழந்தைய பெற்றாங்க, அந்த முகம் அப்படியே மாறிச்சு. ஃபினிஷ்டு. ஸோ இதெல்லாம் வந்து நடிகைகளுக்கு இருக்கிற பிரச்சனை, நடிகர்களுக்கு அதே தான். நயன்தாரா அதனால தான் வந்து குழந்தை அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெற்றுக்கலன்ட்டாங்க. அது ஏதோ ஒரு குழந்தைய வச்சு வளர்த்தாருன்றாங்க. தன்னுடைய அழகை கெடுத்துன்னு வச்சுக்கிட்டு. அது வேறு. அதுக்கப்புறமும் வயசுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஒரு பெண் ஒரு நடிகைன்னு வரும்போது ஒரு ஆணுக்கு கவர்ச்சி. அதுதான் குஷ்பு சொன்னாங்க, என்னை பார்க்கணும்னு அவனுக்கு தோணணும் அப்படின்னாங்க. கோயிலே கட்டினாங்கல்ல சரிங்க. அவங்க சொன்னது அதுதான். நான் என்னை பார்க்கணும், என் உடம்பை பார்க்கணும், என் உருவத்தை பார்க்கணும், நான் ஒரு ஆணுக்கு தோணணும். அது வரல தான் நான் இருக்க முடியும். நான் நடிப்புங்கிறது அப்புறம் தான். நான் அதை புரிஞ்சிக்காமல் போய் அதை ஜிம்மில் கொடுக்குற அரை கப்பு கால் கப்பு பால், கொஞ்சோண்டு ஜூஸு, அதை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கோ, இதை சைஸை குறைச்சிக்கோ, இதை குறைச்சிக்கோ அப்படின்னு நல்லா கொடுத்தாக்கா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் தூக்கி போகுது. அதுக்கு எதுக்கா அடையாள இந்த பொம்பளை இப்படி இருக்கிற வத்தலும் தோத்தலுமா இருக்கா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தமிழ் ரசிகர்கள் இல்லை நம்ம சவுத் இந்தியன் எல்லா இடத்துலையும் அப்படித்தான். ஃபிட்டாக இருக்கிறதுன்றது வேறு. ஃபிட்டாக இருக்கிறது வேறு, கவர்ச்சியாக இருந்துக்கிட்டு ஃபிட்டாக இருக்கணும். என்ன காரணத்துக்காக நீ வந்து உன்னை ரசிச்சாங்கிறது நீ யோசிச்சு அந்த காரணங்களை மெயின்டைன் பண்ணல நீ காலி. தேங்க்ஸ் சார், உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.